Hello everyone, welcome to Home Hard in 2024. Today is August 3rd, Saturday 2024. And இன்றைக்கு நான் வந்து ஸ்பெஷல் டே, அதாவது வந்து ஆடி அமாவாசை. அதாவது தாய் தாப்புனால் அந்த அனைவருக்கும் அல்லாவங்கள் அவை ரெஸ்ட் அண்ட் பீஸ். அப்போ நான் டிசைட் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் இந்த ஒரு தாராளமாக வந்திருக்கின்றது. ஸோ இதில் ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் வெஜிடபிள்ஸ் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த சம்மருக்கு. இஷ்டஸ்மா இது என்னுடைய ஹாபி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து உங்களை கிட்ட கொண்டு காட்டுறேன். கிட்டத்தட்ட 3000 ஸ்கொயர் ஃபீட். அப்போ இதில் வந்து வேறு இந்த மாதிரி வந்திருக்குது எல்லாம் என்னுடைய கத்திரிக்காய் எல்லாம் எல்லாத்தையும் கோயிலுக்கு கொடுத்து இன்றைக்கு ஆடி அமாவாசை அது ஒரு எல்லோருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார்கள். அது எனக்கு விருப்பம் கோயிலுக்கு கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் கடவுள் தான் அந்த ஒரு பேரம்னு தான் சொல்லணும். சிறு சிறு முயற்சி அறுவடை எல்லாம் நல்லா வந்திருக்கின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் கிட்டத்தட்ட 3 ஒன்றாக சேர்ந்து வந்திருக்கு. ஒரு ஸ்பெஷலாக இருக்குது பார்த்தீங்களா, அன்பிலீவபிள். அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இது என்னுடைய தோட்டங்கள். இதில் வெள்ளை கத்திரிக்காய் பார்த்தீங்களா, பர்பிள் கத்திரிக்காய் எல்லாமே இருக்கின்றது. ஓகே, இது ஒரு 75 பாட்ஸில் வந்து கத்திரிக்காய். ஓகே, யார் யோசிப்பீங்க கனடாவில் எப்படி வருமென்று சொல்லி. என்னுடைய ஹாபி சிறு முயற்சி தான். இது பார்த்திங்கன்னா வெண்டிக்காய், இது 25 பாட்ஸ் இருக்கின்றது. சரி, எல்லாம் வந்துருக்கு நல்லா பாருங்க. ஓகே, டொமேட்டோஸ் சும்மா பாட்டில் வச்சு ட்ரை பண்ணியிருக்கிறேன். நல்லா வந்துருக்கின்றது. இது செரி டொமேட்டோஸ் பாருங்க. ஓகே, இப்படியே வரையக்குள்ளே அந்த பேக் சைடில் வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது. பின்னே பாருங்கள், க்ரீக் இருக்குது, தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது, டெக் இருக்குது. ஸோ பூசணிக்காய் நான் இன்னொரு அப்படியே போட்டு விட்டுருக்கு இந்த பத்தைக்குள்ளே. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஒழிச்சிருக்கணும். ஏன்னா பூசணிக்காய் எடுத்து அறுவடை செய்யணும். நீ பாருங்கள், எல்லாம் ஒழிச்சிருக்கணும். ஓகே, எனக்காக வந்துருக்குது. ஓகே, சும்மா இருந்த நிலத்தை நான் எப்படியாவது பாதிக்கணும்னு சொல்லி அதில் யூஸ் பண்ணி கொண்டிருக்கேன். தக்காளியெல்லாம் நல்லா பழுத்திருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வாழை மரம், செவ்வாழை இருக்குது, சரியாக பச்சை வாழை இருக்கிறது. ஸோ இந்த முறை நான் ஒரு வித்தியாசமாக கனடாவில் இதை திருப்பி வர்றதுக்கு ஒரு ஐடியா வச்சு கொண்டிருக்கிறேன். இந்த விண்டருக்கு செவ்வாய் பண்ணக்கூடிய மாதிரி. ஹோப்ஃபுல்லி இதே இடத்துல 2025 இவையெல்லாம் திரும்பி வரணும்னு விரும்புகிறேன். ஸோ அதெல்லாம் கடவுளுடைய சித்தம்தான். இது என்னுடைய கேவ். வரைக்குள்ளே பீட்ரூட், டொமேட்டோஸ் இருக்குது, லீக்ஸ் இருக்குது. இந்த ஏரியா வந்து ஒனியன்ஸ் இருந்தது, எல்லாத்தையும் பிடிங்கி எடுத்தாச்சு. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒனியன்ஸ்லாம் நேற்று எல்லாம் பிடிங்கியிருக்கிறோம். பட் இதில் லீக்ஸ் போட்டிருக்கு. ஒனியன்ஸோட மிக்ஸ் பண்ணி போட்டுனா, பட் ஒனியன்ஸ் எடுத்ததுக்கு பிறகு லீக்ஸ் மிஞ்சி இருக்குது. இது தனியாக லீக்ஸ் பார்த்தி. அண்ட் இங்கே டொமேட்டோஸ் கிரவுண்டில் வச்சுருக்கு. சரி பாருங்க, அவ்வளோ ஹாப்பியாக அள்ளி தந்துருக்கலாம். ஆமாம் இருக்குது. ஸோ இது வந்து மின்ட் ஏரியா. எல்லா வகையான மின்ட்டு நான் போட்டிருக்கிறேன். அனிமான மீன்ஸ் எல்லாம் திரும்பி வரும். விண்டருக்கு சேவை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஓகே, போய் பாருங்கள். ஸோ அப்படியே வந்து ஒன்று இருக்குது. ஓகே, another deck. So next summer we're gonna put the shade. So இது இங்கால சைடு முழுக்க கரிமிளகாய்.
இது வந்து ஹலோபினோ பெப்பர், சில்லி பெப்பர், மெக்சிகன் சில்லி, ஜமைக்கன் சில்லி, we have lots of Sri Lankan chilies. நான் சீட்ஸ் எல்லாம் வந்து ஊர்லேருந்து வளர்ந்துனாங்க. திருப்பி ரீப்ரொடியூஸ் கொஞ்சம் சேவ் பண்ணி போட்டு அடுத்த வருஷத்துக்கு திருப்பி நாங்கள் போட்டுட்டு அதை கண்டினியூ பண்ணணும். ஸோ வாழையடி வாழை மாதிரி எங்கிற தோட்டத்தை நான் திருப்பி புதுப்பிக்கிறது எங்கிற ஆரம்பி. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய புடலங்காய், வெட்டது, பாகக்காய் எல்லாத்துக்கும் ஒரு கொட்டை மாதிரி ஒன்று போட்டிருக்கு. ஓகே, ஸோ பாருங்கள், உங்களோட சப்போர்ட்டுக்கு நன்றி. நீங்களும் எல்லாம் வீட்டை செய்யணும். இருக்கிற இடத்துல இருந்தாலும் இப்போலாம் அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் செய்கிறாங்க. ஸோ ஒரு ஹாபி. ஸோ இதான் என் ரிலாக்ஸ் டைம். டிவி அதில் பார்க்குறத விட இது வந்து எங்களுக்கு எப்போவும் வந்து எங்களுடைய வாழ்வோட இயற்கையாக சேர்ந்துருக்கிற ஒரு உலகம். ஓகே, ஸோ நாங்கள் மேற்கொண்டு நான் இன்னும் வீடியோ நான் உங்களுக்கு போடுவேன். அழகாக see you guys. Thank you.